ஹிட்ஸோட ஃபேவரட் ரெசிபி வெஜிடபிள் கட்லெட். வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணதை போட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா பீன்ஸ், கேரட், கேப்சிகம் 3ஐயும் போட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தனியா பொடி 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். நல்லா அந்த ராஸ்மல் போகிற வரையும் வதக்கி எடுத்து வச்சதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக நமக்கு எந்த ஷேப் விருப்பமோ அதே மாதிரி எடுத்துட்டு இப்போ தனியாக மைதா மாவு 4 ஸ்பூனு, அதில் 100 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுட்டு இப்போ பிரெட் க்ரம்ஸ் அதையும் நம்ம எடுத்துகிட்டு அதில் டிப் பண்ணதுக்கப்புறமா இதில் இந்த மாதிரி கோட்டிங் போட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கடலெண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் நம்ம பொரிச்சு எடுத்துருக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதை திருப்பி போட்டு எடுத்துடலாம். இது சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க.